வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 9. விஷ்ணுவின் நகைப்பை வினயா திகைப்புடன் பார்த்திருக்க, இந்த வருஷத்தோட பெரிய ஜோக்கு அப்புறம் என உதட்டை வளைத்து ஏளனமாக கேட்டவன் தன்னிடத்தில் சென்று அமர்ந்தான். அவன் எப்படியாவது இதற்கு ஒத்துக்கொள்வான் என எதிர்பார்த்து இருந்த வினயாவிற்கு அவனுடைய சிரிப்பும் பேச்சும் அதிர்ச்சியை கொடுத்தது. சிலையாக நின்றிருந்தவளிடம், அடுத்த பிளான் என்ன என்று அசட்டையாக கேட்டான் விஷ்ணு. பிளானா? அவனிடம் கேள்வி எழுப்பியபடி மலங்க மலங்க விழித்த வினயாவிற்கு அவன் என்ன சொல்ல வருகிறான் என புரியாமல் மூளை குழம்பியது. ரபிஷ் என்று கத்தியவன், என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஊர்ல எத்தனை பேர் இப்படி கிளம்பிருக்கீங்க? நான் என்ன முட்டாளா? இல்ல என் மூஞ்சில இழிச்சவா என்ன ஏதாவது எழுதி ஒட்டிருக்கா? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு என எதையோ வேகமாக சொல்ல வந்தவன் சற்று நிதானித்து அவளை இகழ்ச்சியாக பார்த்தான். இங்க பார், உன் பிளான் என்ன நான் சொல்லவா? இப்படி எல்லாம் என்கிட்ட கதை அழுந்து விட்டுட்டு நீ இன்னொரு பக்கம் உன் வீட்டை வித்துட்டு வர்ற பணத்தை எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு ஓட போற. மேபி இன்னும் காதலன் வேற இருந்தா அவனும் உனக்கு துணையா ஓடி வருவானா இருக்கும் என்று விஷ்ணு தோள்களை குலுக்க வினயா அவனை பேரதிர்ச்சியோடு பார்த்தாள். வீட்டை விற்கப் போகிறாள் என்றதிலேயே ஸ்தம்பித்து விட்டவள் இன்னமும் இல்லாத காதலனை வேறு அவன் பேச்சில் இழுக்கவும் இவன் என்ன சொல்கிறான் என பேய் அறைந்தது போலானாள் பெண். என்ன அப்படி பாக்குற? அதுக்குள்ள இவன் எப்படி நம்ம திட்டத்தை கண்டுபிடிச்சான்னு தோணுதா? இன்னமும் தெளிவா சொல்றேன் கேட்டுக்கோ. உன் சாமர்த்தியம் பத்தி ஒன்னும் தெரியாம நாங்க ஒரு வருஷம் கழிச்சு அப்பாவையே உன்னை கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா உன்னோட தொடர்பே கிடைக்காது. நேர்ல வந்து அக்கம் பக்கத்துல விசாரிச்சா அவங்க போன வருஷமே வீட்டை வித்துட்டு வெளியே எங்கேயோ போயிட்டாங்களே அப்படின்னு எங்க தலையில இடிய இறக்குவாங்க. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சியாகி தலையில துண்டை போட்டுட்டு பைனான்ஸ் இழுத்து மூட வேண்டியதான். பின்ன இந்த மாதிரி எங்க கஸ்டமர்ஸ் ஒரு 4 பேர் செஞ்சா போதும். நாங்க ரொம்ப நல்லாவே கம்பெனி நடத்துவோம். இதுல மீடியாக்கள் என்ன, நாங்க பணத்தை சுருட்டிட்டு கம்பெனி நீட்டிட்டதா நாட்டுல கதையை பரப்பி விடுவாங்க என்று வெறுப்புடன் பேச்சை நிறுத்தினான். இவன் நிஜமாவே இந்த கம்பெனிக்கு எம்டியா இல்ல ஏதாவது சினிமாவுக்கு கதை எழுதுறவனா? உண்மையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு கற்பனையிலேயே இந்த போடு போடுறானே என பிரமித்தாள் வினயா. அவளை சுடக்கிட்டு அழைத்தவன், ஏய் என்ன பாரு, இந்த விஷ பரிச்சயம் வேணாம். உன் வீட்டை வித்து பணத்தை கொடுக்கற வழிய பாரு. இல்ல முடியாதுன்னா நாங்களே அதை ஏல விட்டு வர்ற பணத்துல எங்க பங்கு போக மிச்சத்தை உன் கையில கொடுத்துறோம். என்ன சொல்ற என்று அதிகாரமாய் கேட்டான். விஷ்ணு ஏதோ கதை போல சொல்லிக் கொண்டிருக்கிறான் என மனதில் அதனை சரியாக ஏற்றாமல் அமர்ந்திருந்தவள் அவன் மீண்டும் வீட்டை விற்பதை பற்றி பேச்செடுக்கவும் கோபமானாள். என்னது, வீட்டை விற்கணுமா? அது வெறும் வீடான என் அப்பா அம்மாவோட அன்பு சின்னமாச்சே. அத போய் எத்தனை சுலபமா வித்துருன்னு வார்த்தைக்கு வார்த்தை சொல்றான். அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த வீட்டை கட்டினாரு. இப்படி 5 வருஷத்துல விக்கிறதுக்கு அவர் அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. அந்த வீடு ஒண்ணுதான் இப்ப எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல். வாரம் ஒரு முறை வீட்டுக்கு போய் மாடி ரூம்ல தங்கி அவங்க பயன்படுத்தின கட்டிலையோ சோஃபாவிலையும் படுக்கும்போது அப்படியே அவங்க மடியில படுக்கிற மாதிரி ஒரு அமைதி கிடைக்குமே. அதை வித்துட்டா அந்த அமைதிக்கும் நிம்மதிக்கும் நான் எங்க போவேன்? என் அப்பா அம்மாவோட வாசமும் நினைவுகளும் எங்க குடும்பத்தோட ஒட்டுமொத்த சந்தோஷமும் உணர்வுகளும் அங்க மட்டும்தானே உயிர் போட இருக்கு. அதையும் அழிச்சிருதா? நோ, முடியாது. இதையெல்லாம் பார்த்தா நிச்சயமா என் அப்பா அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையாது. இவ என்ன சொன்னாலும் வீட்டை மட்டும் விற்கவே கூடாது. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, இல்ல இவன் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் சரி, அதுக்கு மட்டும் கண்டிப்பா நான் ஒத்துக்கவே மாட்டேன் என உறுதியாக நிமிர்ந்தாள். என்ன பதிலே சொல்லாம யோசனை எல்லாம் பலமா இருக்கு? உனக்கு இதை தவிர வேற வழி இல்ல. நீ அந்த வீட்டை வித்து தனக்குள் சிந்தனையில் உழன்றவளை விஷ்ணு கலைத்து பேச ஆரம்பிக்கவும் வேகமாக அவனை இடைமறித்தாள் வினயா. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. அந்த வீட்டை என்னால கண்டிப்பா விற்க முடியாது. அது தவிர வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அவளின் உறுதியான குரலில் சில நொடிகள் திகைத்தவன், என்ன என்க, என்னால வீட்டை விற்க முடியாது என்றாள் வினயா மீண்டும் அழுத்தத்துடன். ஏன் என்று புருவங்களை சுருக்கினான் நாயகன். அது என் அப்பா அம்மா வாழ்ந்த வீடு. என் அம்மாவோட ஆசைக்காக அப்பா அதை ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டினாரு. அவங்களோட அன்பு சின்னம் அது. அதை விக்கிறதுக்கு நான் ஒரு நாள் ஒத்துக்க மாட்டேன்.
என்றாள் நாயகி தீர்மானமாக. அவளை வியப்புடன் பார்த்தவன், உனக்கு ரொம்ப தைரியம்தான், உட்காரு என்றான். அதுவரை அவள் நின்று கொண்டிருப்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தவனாக, பரவாயில்ல, நான் நிக்கிறேன். உங்க கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. உன்னை உட்காரதான் சொன்ன, அனாவசியமா வேற எதுவும் பேச சொல்லல என்றான் விஷ்ணு அழுத்தமாக. சின்ன சலிப்புடன் அமர்ந்தவளை ஒரு கணம் அமைதியாக பார்த்தவன், உன் பேர் என்ன சொன்ன? வினயாவா என்று தீவிரமாக கேட்டான். ஆமா சார். இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க? படிக்கிறியா இல்ல ஏதாவது ஜாப்ல இருக்கியா என கேட்கும் பொழுதே அவள் சரியாக வட்டி பணத்தை கட்டிவிடுவேன் என்று கூறியது அவன் நினைவுகளில் மின்னல் அடித்தது. விஷ்ணுவின் நினைப்புப்படியே பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு சாப்ட்வேர் கம்பெனில ப்ரோக்ராமரா இருக்கேன் சார். என் சம்பளத்துல கண்டிப்பா மாசம் மாசம் வட்டி கட்டிடுவேன் என்றவள் அவன் இதற்கு நிச்சயம் ஒத்துக்கொள்வான் என்கிற எதிர்பார்ப்புடன் தன்னுடைய நிறுவனத்தின் பெயரையும் அவசரமாக கூறினாள். அவனோ சற்றே அலட்சியமாய் உதட்டை பிதுக்கி, இதை நான் எப்படி நம்புறது என்றான் பெண்ணின் சொல்லில் நம்பிக்கையற்று. திகைத்தவள், இல்ல, நான் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. நிஜமாவே வட்டியெல்லாம் சரியா கட்டிடுவேன். அப்புறம் எங்கேயும் ஓடி போக மாட்டேன். எனக்கு எந்த காதலனும் கிடையாது. எங்க அப்பா அம்மாவும் என்ன அப்படி வளர்க்கல. எனக்காக அவங்க காசு பணம் நிறைய சேர்த்து வைக்காம போயிருந்திருக்கலாம். ஆனா எனக்குள்ள நேர்மையையும் நிறைய தன்னம்பிக்கையும் பெரிய சொத்தா கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க என்று வேகமாக பேசிய வினயாவின் குரலில் அவளையும் மீறி லேசான ரோஷம் எட்டி பார்த்தது. அதை உணர்ந்த பிறகும், எனக்கு உன் மேல அந்த நம்பிக்கை வரணுமே என்று விஷ்ணு அலட்சியமாக கூறியதில் அவளையும் மீறி இயலாமையில் முகம் சிவந்து அவமானத்தில் கண்கள் கலங்க பார்க்க கை முஷ்டியை இறுக்கி அதை தடுக்க முயல்பவளை கண்கள் எடுங்க பார்த்தவன் யோசனையானான். வேணும்னா அப்படி செய்யலாம் என்று வார்த்தைகளை முடிக்காமல் அவன் இழுத்து நிறுத்த சிறு நம்பிக்கையுடன் நிமிர்ந்து அவனுடைய முகத்தை பார்த்தாள் வினயா. உன் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீ இங்க வந்து என் கம்பெனியில ஜாயின் பண்ணிடு என்று அடுத்த குண்டை போட்டான். வேலைய விடுறதா? இவனுக்கு என்ன பைத்தியமா? அது எவ்வளவு பெரிய கம்பெனி. அவன் அங்க வேலை கிடைக்காதான்னு தலைகீழ நின்னு பல முயற்சிகள் செய்யறான். என் அதிர்ஷ்டம் கேம்பஸ்ல எனக்கு சுலபமா கிடைச்சது. அத போய் இந்த முட்டாள் விட சொல்றானே. என் கேரியருக்கே அங்க ஒர்க் பண்றது எவ்வளவு பெரிய வாய்ப்பு. வந்ததுல இருந்து இவனுக்கு இதே வேலையா போச்சு. எதையாவது சொல்லி நம்மள டென்ஷன் படுத்தி நம்மளோட பிரஷரை குறையாம பாத்துக்கிறானே என்ற எரிச்சலுடன் தனக்குள் விஷ்ணுவை சர மறையாக அர்ச்சித்தாள் வினயா. என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு இருக்கிறது இந்த 2 வழிதான். ஒண்ணு வீட்டை வைக்கணும், இல்ல சென்டிமெண்டா ஃபீல் பண்ணா இங்க வேலையில சேரணும். அதுவும் சும்மா ஒண்ணு கிடையாது. ஓ ஏஜுக்கு அந்த கம்பெனில ஒர்க் பண்றேன்னா அதுக்கேத்த நாலேஜ் இருக்குன்னு நம்பித்தான் சர்டிபிகேட்ஸ் பார்க்காம உன்னை இன்டர்வியூவும் பண்ணாம ஈஸியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறேன். வேற யாராவது இருந்தா எதுவும் கிடையாது. அதனால சீக்கிரமா எதுன்னு முடிவு பண்ணி சொல்லு. எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு என்றான் கட் அண்ட் ரைட்டாக. நாங்க மட்டும் என்ன வேலை வெட்டி இல்லாம உன்கிட்ட வந்து சும்மா உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோமா என்று ஆத்திரம் அடைந்தவள் அலுப்புடன் அதை ஒதுக்கி தள்ளி தற்போதைய பிரச்சனையில் ஆழ்ந்தாள். வேலையை விடுவதற்கு மனதே வராமல் போகவும் மீண்டும் ஒரு முயற்சியாக, என் கேரியருக்கே அந்த வேலையை விடுறது பெரிய டிராபேக் ஆயிடும். கொஞ்சம் நீங்க நம்பிக்கை வச்சு அலோவ் பண்ணீங்கன்னா என்றவள் கெஞ்சலாக முடிப்பதற்குள் ஒற்றை வார்த்தையில் அழுத்தமாக நோ சொல்லியிருந்தான் அவன். ஆசை இருக்க வேண்டிதான், இது ரொம்ப பேராசையால இருக்கு என்று விஷ்ணு மேலும் கேலி வெறுப்பு பேசவும் இவளுக்கு சுறுசுறுவென்று வந்தது. இருந்தும் பல்லை கடித்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள். வேலையா அல்லது வீடா என்றொரு இமாலய சிக்கலான சூழ்நிலையில் வந்து நிற்கும் பொழுது நொடி நேரம் கூட யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் அவள் தங்கள் வீட்டையே தற்காத்துக் கொள்ள நினைத்தாள். நான் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் என்றாள் வினயா வெறுப்பாக. அதற்கும் அசட்டையாக ஓகே என்று தோள்களை குலுக்கியவன், உன் நேரம், என்னோட பிஏ போஸ்ட் இங்க வேக்கண்டா இருக்கு என்றவன் பேசிக்கொண்டே போக, கண்டிப்பா இது என் போதாத நேரந்தாடா சாமி என கோபமாக தனக்குள் கவுண்டர் ஒன்றை கொடுத்தாள் பெண். வினயா என்றவனின் அதட்டலில் அவள் திடுக்கிட்டு அவனை பார்க்கவும், நான் பேசினா உன் கவனம் என்கிட்டதான் இருக்கணும். நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ வேற ஏதோ யோசனையில இருக்க. இது முதல் தடவைங்கிறதுனால ஓகே, இன்னொரு முறை ரிப்பீட் ஆகக்கூடாது என்று அதிகாரமாக கூறவும் இவளுக்கு இன்னமுமே கடுப்பு தோன்றியது. சாரி சார் என்றாள் இயந்திர குரலில். நான் சொன்ன மாதிரி ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணிட்டு அவனை முடிக்க விடாமல்,
அது எதுக்கு என்றாள் அவள் அதிர்ச்சியுடன். உன்னோட இதே தொல்லையா போச்சு? எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்கிற? இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை விளக்கம் கேட்டா எனக்கு சுத்தமா பிடிக்காது. அவனை நம்ப முடியாமல் பார்த்தவள், டே, நீ என் வாழ்க்கையை போட்டு இப்படி பந்தாடுற, நான் உன்னை கேள்வி கேட்க கூடாதா என்று வாயை பிளந்தாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.